தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 28/3/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் மகிழ்ச்சியின் நாளாக அமையட்டும் என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சகரியா 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்கச் செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார் என்கின்றது. கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. அழுக்கு உடைகளை இவனிடமிருந்து களைந்து விடுங்கள் என்றார். பின்பு அவரிடம், உன்னிடமிருந்து உன் தீச்செயல்களை அகற்றிவிட்டேன், நீ உடுத்திக் கொள்வதற்கு பட்டாடைகளை அளிப்பேன் என்றார் என்கின்றது. பிரியமானவர்களே, இன்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நம்மிடம் கூறும் ஒரு நல் வார்த்தை என்னவென்றால், நாம் என்னுடன் சேர்ந்து இந்த லென்த் நாட்களில் நம்மை பரிசுத்தமாக்கிக் கொண்டே இருக்கின்றோம் அல்லவா? நம்மிடம் உள்ள சிறு சிறு பாவங்களையும், கோபம், டென்ஷன், எரிச்சல் மற்றும் ஒரு சில மனிதர்களுக்கு இயற்கையிலே உள்ள அந்த பாவங்களை எல்லாம் நாம் விட்டுவிட வேண்டும் என்று அனுதினமும் உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? கர்த்தர் உங்களை பார்த்து கூறுகின்றார், நான் யோசுவாவிடம் உள்ள அந்த அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போட்டு அவனுக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தது போன்று உங்களிடம் உள்ள உங்க அழுக்கான பாவங்களை எல்லாம் நான் நீக்கி உங்களை ஒரு பட்டாடைகளை அணிய செய்கிறவன் எவ்வளவு மகிழ்ச்சியுடன் பெருமைக்குரியவனாக காணப்படுவானோ அதே போன்று உங்களையும் சிறந்த மகனாக மகளாக மாற்றிவிட்டேன். என்னுடையவர்களாக உங்களை திகழச் செய்ய போகின்றேன். நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள். உங்கள் மூலமாக அதிசயங்கள், அற்புதங்கள் நடக்கப் போகிறது என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, எவ்வளவு மகிழ்ச்சி பார்த்தீர்களா? நிறைய பேர், நான் எவ்வளவு உபவாசித்து ஜெபித்தாலும் எனக்கு பரிசுத்தமாக வாழ முடியவில்லை, என்னை அறியாமல் சிறு சிறு பாவங்கள் செய்து விடுகின்றேன், என்னால் பரிசுத்தமாக வாழ முடியாது, அவ்வளவுதான் என்று நீங்கள் சோர்ந்து இருக்கின்றீர்கள் அல்லவா? இல்லை பிரியமானவர்களே, கர்த்தர் கூறுகின்றார், நிச்சயமாக உங்களை நான் மாற்றிவிட்டேன். அந்த மாற்றத்தை நீங்களே உணர்வீர்கள், உங்களிடம் இருப்பவர்கள் உணர்வார்கள். உங்கள் அழுக்கு வஸ்திரங்கள் நீக்கப்பட்டது, பட்டாடைகளை உடுத்தி உங்களையும் உங்கள் சந்ததியையும் மகிழவிருக்க செய்ய போகின்றேன், சாட்சிகளாக வாழ செய்ய போகின்றேன், அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்பவர்களாக மாற்றப் போகின்றேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே கவலை விடுங்கள், இன்னும் அதிகமாக ஜெபியுங்கள், பரிசுத்தமாக முயற்சி செய்யுங்கள். பரிசுத்தமாக இருப்பவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று கர்த்தர் கூறினது போல் இன்னும் அதிகமாக பரிசுத்தமாய் வாழ முயற்சி செய்யுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் சந்ததியையும் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கப் போகின்றார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக தங்கள் பாவங்கள் முற்றிலும் நீக்கப்பட வேண்டும், முற்றிலும் பரிசுத்தமானாக உத்தமனாக வாழ வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரனுக்கும் சகோதரிகளுக்கும் நீர் கூறுகின்றீர், உங்களிடம் உள்ள அழுக்கு வஸ்திரங்களை நீக்கிவிட்டேன், உங்களுக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன், பட்டாடைகளை உடுத்தி உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் ஆசீர்வதித்து உங்கள் மூலமாக அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய போகின்றேன் என்ற இந்த வாக்குத்தத்த செய்திக்காக நன்றியப்பா. நாங்கள் இன்னும் பரிசுத்தமாக வாழ முயற்சி செய்வோம் என்று என்னுடன் சேர்ந்து யார் யாரெல்லாம் உறுதி எடுக்கின்றார்களோ எங்களுக்காக ஜெபிக்கின்ற எங்களை இன்னும் அதிகமாக பரிசுத்தவானாக மாற்றுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.